சின்தியா ஃப்ரம் கேட்ஸ் ஒன் 2024. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் ஃபார்ம்ஸ்னால் இன் ஆர்டிபிஎம்எஸ்ல டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் யூசிங் நார்மல் ஃபார்ம்ஸ். நிறைய ரிலேஷன்ஸ் வந்து நார்மல் ஃபார்ம்ஸில் க்ரியேட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா டு ப்ரிவெண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த நார்மல் ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கொஷின் நிறைய இடத்துல கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்குது. 1 நார்மல் ஃபார்மு, 2 நார்மல் ஃபார்ம், 3 நார்மல் ஃபார்மு, பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம், 4 நார்மல் ஃபார்ம், 5th நார்மல் ஃபார்ம்னு 5 நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா அது வந்து மல்டி வேல்யூடாக இருக்கக்கூடாது, சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், அட்டாமிக்காக இருக்கணும். செகண்ட் நார்மல் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக இருக்கணும். பார்ஷியலாக இருந்ததுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இப்போ பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட் ஸ்ட்ரிக்டர் தட் 3 NF. தேர்ட் நார்மல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரிலேஷன் வித் 2 attributes, எனி ரிலேஷன் வித் 2 attributes தான் BCNFன்னு சொல்கிறோம், பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் சொல்கிறோம். இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீ இருக்குல்ல, அது வந்து ஒன்ஸ் கேண்டிடேட் கீயாவோ இல்லை சூப்பர் கீயாவோ இருக்கணும். தேர்ட் நார்மல் ஃபார்ம் இது வந்து டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சியாக இருக்கணும். ஸோ ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டிபெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபார் டிசைனிங் த நார்மல் ஆர்டினல்ஸ் இன் திஸ் நார்மல் ஃபார்ம் இஸ் கன்சிடர்ட் அடிக்வேட்டாக. ஓகேவா, இதை வந்து அடிக்வேட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா 3NF டேபிள்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம் நார்மலிஸை. ஓகேவா, இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் ஆஃப் 2NF and 3NF the prime members is functionally independent of all prime attributes. ஸோ prime attributes எல்லாமே வந்துட்டு is functionally independent of all prime attributes. இதில் வந்து desired property of decomposition என்னன்னா டிபெண்டன்சி ப்ரிசர்வ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்தது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம்ல. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் இல்லை அப்படின்னா இஸ் a 3NF violation. X is not a proper subset of a key is a third normal form violation. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து transitive dependency அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னாலே பார்த்தோம். இப்போ எக்ஸ் டென்ஸ் டு ஒய், ஒய் டென்ஸ் டு செட் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸ் டென்ஸ் டு ஒய் தட் டென்ஸ் டு செட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணலாம், இந்த ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிங்கிள் டேர்மாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் டென்ஸ் டு ஒய், ஒய் டென்ஸ் டு செட் அப்படின்றத வந்து நம்ம இப்படி எழுதலாம், எக்ஸ் டென்ஸ் டு ஒய் டென்ஸ் டு செட். ஸோ அதை தான் நம்ம ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்றது சொல்கிறோம். ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா இட் ஹேவ் த ரிலேஷன் தட் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ சிங்கிள் என்டிட்டி. ஒவ்வொரு சிங்கிள் என்டிட்டிக்கும் அது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து BCNFக்குள்ளேயும் இருக்கும், ஆனால் மல்டி வேல்யூ டிபெண்டன்சியாக இருக்காது. இது வந்து ரிடண்டன்சியை நமக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராஜெக்ட் ஜாயின் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாஸ்லெஸ் டீகம்போசிஷனாக இருக்கும். இது வந்து லாஸ்லெஸ் டீகம்போசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் சொல்கிறாங்க. இதில் வந்து கன்சிடர் இந்த லீஸ்ட் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் வந்து ஜாயின்ட் டிபெண்டன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் டாபிக் தான். இது வந்து டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 sets of attributes when one attribute remains the value of other attributesனா அது வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு y இல்லை y tends to z. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இதில் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் வந்து 2 செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் A and B இருக்குது அப்படின்னா the set of attribute A in the database is classified as left hand side. A வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் B வந்து ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கும். இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ER டிசைன் பண்ணியிருக்கோம்ல, தட் இஸ் என்டிட்டி ரிலேஷனை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கா, இந்த பூவராக டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஆம்ஸ்ட்ராங்ஸ் ஆக்சியோம்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து ரெஃப்ளெக்சிவிட்டி, அக்மெண்டேஷன், அப்புறம் ட்ரான்சிட்டிவிட்டி. ரெஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னா இப்போ y வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு y வந்து ஹோல்ஸ் பை ரெஃப்ளெக்சிவிட்டி ரூல்.
ஓகேவா? அதாவது ஒண்ணு வந்து உன்னோட சப்செட், ஒண்ணு உன்னோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். அதுதான் ரெஃப்ளெக்ஸிவிட்டி. ஆக்மென்டேஷன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்றோம். இப்போ எக்ஸ் டென்ஸ் டு ஒய்னா ஒய் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜெட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு டு என்ஹான்ஸ், இன்னும் கொஞ்சம் நம்ம பூவராக இருக்கிற ஒரு ரிலேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஆக்மெண்டேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்து ட்ரான்சிட்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா எக்ஸ் டென்ஸ் டு ஒய் ஒய் டென்ஸ் டு செட் அப்படின்றது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒய் வந்து காமனாக இருக்கனால எக்ஸ் டென்ஸ் டு செட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுதான் ஆம்ஸ்ட்ராங்ஸ் ஆக்சியம்ஸ். இப்போ இதில் வந்து நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ட்ரிவியல் டிபெண்டன்சி, நான் ட்ரிவியல் டிபெண்டன்சினா என்னென்னு பார்த்தா, ட்ரிவியல் டிபெண்டன்சினா அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லையா, சப்செட்டாக இருக்கா இல்லையான்றது. டிபெண்டன்சி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அ சப்செட் ஆஃப் த டிட்டர்மினன்ட். சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரிவியல், சப்செட்டாக இல்லை அப்படின்னா அது வந்து நான் ட்ரிவியல்னு சொல்கிறோம். அடுத்தது அசர்ஷன். அசர்ஷன் அப்படின்றது வந்துட்டு இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டேர்ம் ஆஃப் டொமைன் கன்ஸ்ட்ரெயின். நம்ம டொமைன் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லை ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ன்றது சொல்லுவோம். ஒரு லிமிட்டேஷன், அதுதான் கன்ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ அசர்ஷன்றது வந்துட்டு இது வந்து ஒன் ஆஃப் த டொமைன் கன்ஸ்ட்ரெயின், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இல்லை ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின், இதை தான் அசர்ஷன் சொல்கிறோம். டாப் லெவல் ஹைரார்க்கியில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்னா கேட்டலாக் இருக்கும். ஈச் ஆஃப் விச் தட் கண்டெயின்ஸ் ஸ்கீமா. ஸோ கேட்லாக்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி கொடுப்பாங்க, கேட்லாகாக கொடுப்பாங்க. கேட்லாக்னா என்னென்னா அதில் எல்லா டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்டோட எல்லா டிஸ்கிரிப்ஷனும் அந்த கேட்லாகில் இருக்கும். அதுதான் நமக்கு கேட்லாக். ஸ்கீமான்றது லாஜிக்கல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த டிபிஎம்எஸ் தான் அந்த ஸ்கீமான்னு சொல்கிறோம். ஓகேவா? சப் ஸ்கீமா அப்படின்னா அந்த ஸ்கீமாக்கு கீழே நம்ம க்ரியேட் பண்ணுறது. டிஸ்கிரைப்ஸ் யூசர் வியூ ஆஃப் த டேட்டா ஐட்டம்ஸ், டைப்ஸு, ரெக்கார்ட் டைப், அது எல்லாமே இந்த கேட்லாகில் ஒரு ஸ்கீமா லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதில் வந்துட்டு சப் ஸ்கீமா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த 3 ஸ்கீமா ஆர்கிடெக்சரில் வந்து த எபிலிட்டி டு சேஞ்ச் த இன்டர்னல் ஸ்கீமா வித்தவுட் ஹேவிங் டு சேஞ்ச் த கான்செப்டல் ஸ்கீமா தான் ஃபிசிக்கல் டேட்டா டிபெண்டன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டர்னல் ஸ்கீமாவை டச் பண்ணாமல் நம்ம கான்செப்டை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான், கான்செப்ட் ஸ்கீமா சேஞ்ச் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் டேட்டா டிபெண்டன்சி சொல்கிறாங்க. லாஜிக்கல் ஸ்கீமா இது வந்து கோல்ஸ் ஃபார் டிசைனிங் லாஜிக்கல் ஸ்கீமா எதெல்லாம் என்னெல்லாம் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அவாய்ட் பண்ணணும், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் குவரிஸை வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டேட்டா வந்து ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இந்த லாஜிக்கல் ஸ்கீமா வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கார்டினாலிட்டி, யூனிக்னஸ் ஆஃப் த டேட்டாவை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த கார்டினாலிட்டின்னு சொல்கிறோம். இந்த கார்டினாலிட்டியில் தான் நம்ம ஒன் டு மெனி, மெனி டு ஒன், மெனி டு மெனி, இது எல்லாமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதில் வந்து மேக்ஸிமம் கார்டினாலிட்டி, மினிமம் கார்டினாலிட்டின்றது இருக்குது. மேக்ஸிமம் கார்டினாலிட்டி அப்படின்றதுன்னு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் தட் கேன் பி இன்வால்வ் இன் த ரிலேஷன்ஷிப் தான் மேக்ஸிமம் கார்டினாலிட்டி. மினிமம் கார்டினாலிட்டினா மினிமம் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் தட் ரெப்ரசென்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் தான் மினிமம் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆரிட்டினா டேட்டாபேஸ் ரிலேஷன்ஷிப்போட டிகிரியை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆரிட்டி. ஓகேவா? ஸோ ஒன் டு ஒன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட். ஸோ ஒரு கஸ்டமருக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்கலாம். ஓகேவா? ஸோ மெனி டு ஒன்னா நிறைய கஸ்டமர் வந்துட்டு ஹேஸ் ஒரே ஒரு அக்கௌண்ட், அந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்துட்டு இது எல்லாமே ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி, மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இருக்கும். அடுத்து குரூப் பை கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.